சொல்றேன். இவங்க 2 பேர் வந்து பேசிட்டு எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு புரிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்வேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். இது ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable. அந்த டைம்ல காலேஜ் டைம்ல the variation he used to give in music. சோபால இவ்வளவு சந்திரா இருங்க வர. ஓகே, சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ண சொல்லணுமா? ஓகேவா, ஓகேவா. இன்னும் பக்கத்துல பக்கத்துல போடுவீங்க. பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுவேன். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே, சோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படிதானே அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம் ரொம்ப. அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே, அதனாலதான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலிருந்து ஒண்ணுமே தெரியாது எனக்கு சென்னையை பத்தி. பஞ்சம்பலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியா தான் அந்த டைம்ல வந்து பெரிய படத்துல ஒண்ணு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்டா வந்து. ஆமா, அப்பவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைம்ல நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாவா வருவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆளு. ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஆளு. ஹாஸ்டலுக்கு ரூம்ல உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சிருப்பேன். இப்ப இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த மகாபிரபு, ஐ லவ் இந்தியால கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்ப நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா விஷயம். சோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமா பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்ட்ல போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்றதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் என்ன விட அதிகமா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் அந்த வே ஹி ஹேண்டில் இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளா வந்து ரொம்ப நாளா இருந்தாரு. நான் மேலே இருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமால உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலா இது லாபம் சார். தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழிலும் இருந்தாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவா, ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இது வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து 4-5 டிகிரி படிச்ச பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்பி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா? ஆமா, சினிமால வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வப்பாளரா நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்பவே அந்த டைம்ல தான் சார் கூட நான் அந்த மண்டல ஒர்க் பண்றேன். சாருக்குலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சிந்தசி சார் நிறைய பேசியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து பயங்கரமான இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனா சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க, அப்பப்போ கூப்பிட்டு
Kind heart has always been. நான் கேட்கவே இல்லை. எனக்கு அது என்ன அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. இந்த சினிமா தெரிஞ்சவங்க அட்வைஸ் கேட்க தெரியும், ஒண்ணுமே தெரியல. கண்ணை மட்டும் நான் பாட்டுக்கு போறேன். அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க, ராஜா இது வேணா சொல்லுங்க, இந்த மாதிரி பயங்கரமா வந்து வால்டேட் பண்ணி வெயிட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியா என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்கலாம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா புரியாத பழகி இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சுதான். ஸோ அது வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிட்டு இருக்கும்போது, நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமான இருக்காது. சார் ஏதாவது ஒரு குறுக்கித்தனமா பண்ணுங்க சார், ஏதாவது சார் இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார், சார் தப்பா நினைக்காதீங்க லிரிக்ஸ் ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார், சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபு தேவா சார் கூட உட்காரும் போது கொடுத்துருக்காங்க அவங்க. நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்ல மக்காயில பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைல்ல வந்து இந்த செக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப நானே வந்து உள்டாவாக்கை பண்றாரு அப்படி பல மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள் எல்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வரிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணும் சார் அப்படின்னு. சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வரிச்சு சாகணும். உண்மையிலதான் கர்நாடிக் படிச்சா அது கேட்டா வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணும். ஆனா விஜய் சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஆனா கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா, நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் எங்க பிடிக்கிறது போது டக் டக்குன்னு கலந்து விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா. ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் டைம் நானும் விஜய் ஒருத்தர் பார்த்துட்டோம். 2 பேர் மைனஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபன இவரே சார் இங்க ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயுதுல ஜானகியம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா அதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷன் ஆகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ஆக்சுவலா பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ல ரகசியம். இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்ப வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேற்று கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இல்ல, அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இட்ஸ் a கிளைமேக்ஸ் சாங். அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக. பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி, ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும்.
அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல, அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷால பழக்கம் இல்ல. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே வழியே நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்றதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு 2:55 பக்கமா வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி கார் போகுது. விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இது நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் பார்த்தேன், சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, ஆப்போசிட்ல போறாரு. நான் விளையாட்டா சொன்னது, நான் வரவும் பார்த்து பயந்துக்கு போறாப்லையோ அப்படின்ட்டு விஷால் இல்லப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்க இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அவங்க காணோம்னா சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி மாட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்றேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டா இல்லாம கிளம்பி போயிட்டாப்புல, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்ல, நான் பேசுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சு கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், விஷால் என்ட்ரி. எனக்கு சுருணாது, யார் முகத்தை காலம்புறா பாக்குறோம் நினைச்சோமோ அந்த முகம் நிக்குதுன்னு நான் முகத்தை திருப்பி அந்த போயிட்டேன். விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா இட்ஸ் சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேட்டிருப்பாங்க, ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்துல என்ன பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூத்துக்கு வந்து நேர கையை பிடிச்சிட்டு சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்னைக்கு ஆக்சுவல் மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்க எப்போ சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான். அதுல அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோல வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ சண்டைன்னு சொல்ல நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவரு, இல்ல விஷால் மாமா தான். சோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யோனஷன்? இல்ல, எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன், வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding